திமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. சரி, தோத்துட்டோம். அதுக்கு தேர்தல் முடிவுகளுக்கு என்ன காரணம்? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். 30 வயதுக்கு உட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்விக் கடன்களை தள்ளுபடி செய்யப்படும். மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும். அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்திலே கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும். பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். சொத்து வரி அதிகரிக்கப்படாது. பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் மட்டும் காரணம் கிடையாது. தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு, போதைப்பொருள் நடமாட்டம், அறிவால் கலாச்சாரம், லஞ்சம், ஊழல், எல்லாத்துக்கும் மேல விளம்பரம் மாடல் ஆட்சி. எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஒட்டிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. இதுக்கு காரணம் நாங்க தான், அதுக்கு காரணம் நாங்க தான், இதுதான் திராவிட மாடல்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. இன்னொருத்தனுக்கு பிறந்த பிள்ளைக்கு இனிஷியல் போட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் இவங்களுடைய ஸ்டிக்கரை போட்டுட்டு சுத்திட்டு இருந்தாங்க. மத்திய அரசு மக்களுக்காக எல்லா திட்டங்களும் கொண்டு வருவாங்களாமா. இவங்க நோகாம பேரை மட்டும் மாத்திட்டு ஸ்டிக்கரை மட்டும் மேல ஒட்டிட்டு எல்லாத்துக்குமே காரணம் நாங்க தான் பில்டப் போட்டுட்டு சுத்திட்டு இருந்தாங்க. இதுக்கு தான், இத மாதிரியான காரியங்களுக்கு தான் மக்கள் இவங்களை செருப்பால அடிச்சு ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. திமுக தோத்து போச்சு. ஸ்டாலின் முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் இப்போ எம்எல்ஏ கூட கிடையாது. ஆனாலும் பாருங்க, இந்த திராவிட கூட்டம் தோல்வியை ஒத்துக்காம எங்க போனாலும் கதறி கதறி அழுத்திக்கிட்டே இருக்காங்க. ரீசெண்டா எக்ஸ் எம்எல்ஏ ஸ்டாலினும் திமுக எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலினும் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க. அது திருமண நிகழ்ச்சின்னு சொல்றாங்க. பட் தெரியல, கன்ஃபார்மா தெரியல. ஒருவேளை அது திருமண நிகழ்ச்சியா இருக்கும் பட்சத்தில் அவங்க அந்த நிகழ்வுல மணமக்களை தானே வாழ்த்தி பேசியிருக்கணும். ஆனா அதெல்லாம் எதுவுமே பேசாம ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. தோத்து போனதுக்கு திருமண நிகழ்ச்சியில உட்கார்ந்துகிட்டு ஒப்பாரி வச்சு எழுதிட்டு இருக்காங்க. ஸ்டாலினும் சரி, உதயநிதி ஸ்டாலினும் சரி, 2 பேருமே ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. ஏங்க, உங்களுக்குலாம் கொஞ்சமாச்சு காமன் சென்ஸ் இருக்காங்க? எந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு அங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திருமண நிகழ்ச்சியில போயிட்டு யாராச்சும் ஒப்பாரி வைப்பாங்களா? கதறி கதறி அழுவாங்களா? என்னங்க இப்படி இருக்கீங்க? இப்ப கவர்ச்சி மாயாஜாலத்தை காட்டி மக்களை சிலர் ஈர்த்திருக்கிறாங்க. இந்த கவர்ச்சி மக்களுடைய கஷ்டத்தை போக்காது, அடிப்படை பணிகளை நிறைவேற்றாது, எந்த பிரச்சனைக்கும் அது தீர்வு காணாது. எனவே தாயோடைய அன்புக்கு ஈடாக எதுவும் இல்லை அப்படிங்கிறத அந்த குழந்தை மீண்டும் உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு தாயாக இருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தை, நம்முடைய தலைவரை நோக்கி நிச்சயம் அந்த குழந்தை விரைவில் வரும். கவர்ச்சி, ரீல்ஸ், சோசியல் மீடியா மூலமா ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அந்த குழந்தை விரைவில் திமுக கிட்ட ஓடி வரும்னு உதயநிதி சொல்றாரு. அதாவது கமலஹாசன் எப்படி திமுக கிட்ட ஓடி வந்தாரோ அதே மாதிரி திரு விஜய், இப்ப முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு விஜய் திமுக கிட்ட ஓடி வருவாருன்னு உதயநிதி சொல்றாரு. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. இன்ஸ்டால ரீல் ஆட்சி செய்யாம ரியல் ஆட்சி செய்யுங்கன்னு உதயநிதி சொல்றாரு. இதே கருத்தை தான் ஸ்டாலினும் சொல்லிட்டு சுத்துறாரு. எந்த பணியும் செய்யாம வாக்காளர் சந்திக்கல, பாகமூர் நியமிக்கல, பூத் ஏஜென்ட் அமைக்கல, இன்னும் சொல்லணும்னா கவுண்டிங் ஏஜென்ட் கூட பல இடங்கள் நியமிக்கல. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அது தவறு இல்லை. ஆனா அது என்ன நம்பர் இருக்கு? சோசியல் மீடியா. ஆக சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ரொம்ப சோகமாக சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு அவர்களை அவருடைய பேரன்கள், அவருடைய தாத்தாக்களை, அப்பாக்களை, அம்மாக்களை, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள் இருக்கல அந்த குழந்தைகள் மூலமாக பிரச்சாரங்களை நடத்தி ஒரு திட்டமிட்டு பணி நடந்து முடிந்திருக்கு. சின்ன பசங்களை உசுப்பேத்தி விட்டு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களை தாவேகாவுக்கு ஓட்டு போட வச்சிருக்காங்க. ஜென்சி பசங்க கிட்டலாம் நாம போகணும், திராவிட அரசியலை ஜென்சி பசங்க கிட்ட கொண்டு போய் நாம சேர்க்கணும்னு ஸ்டாலின் சொல்றாரு. எக்ஸ் எம்எல்ஏ ஸ்டாலினும் திமுக எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலினும் தொடர்ந்து எங்க போனாலும், எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் இதே கருத்தை சொல்லி கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. தோல்வியை ஒத்துக்கிற அந்த மனப்பான்மை இருக்கு இல்லையா,
அது இன்னமும் இவங்களுக்கு வரவே இல்ல. அந்த பக்குவம், மெச்சூரிட்டி எதுவுமே இவங்களுக்கு இல்ல. எப்படி இந்த சின்ன சின்ன பசங்க கிரிக்கெட் விளையாடும்போது அவுட் ஆயிட்டா ஒத்துக்காம அழுது அடம் பிடிப்பாங்களோ, அதே மாரி இவங்க 2 பேரும். இவங்க மட்டும் கிடையாது. திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள். அவங்களும் இதே மாரி தான் அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. நடுவுல ஏதோ ரீல்ஸ் ஆச்சுன்னு சொன்னார் இல்லையா? கரெக்ட் தான். உதயநிதி சொன்னது கரெக்ட் தான். ரூட் மாஃபியா அப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. தாவேக்காவா ஆஹா ஓஹோன்னு புகழ்ற மாரி வடக்குல இருக்கக்கூடியவர்களுக்கு காசு குடுத்து பயங்கரமா புரமோஷன்லாம் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. மோடி விசஸ் விஜய் அப்படின்ற மாரிலாம் என்னென்னத்தையோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே பார்க்கும்போதே தெரியுது. இது பக்கா ஸ்கிரிப்ட். பெய்டு ப்ரமோஷன் அப்படின்றது. அது மாரியான ரீல்ஸ், அது மாரியான இமேஜஸ்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. தாவேகா பண்ற இந்த விஷயத்துக்கெல்லாம் யாரும் சப்போர்ட் பண்றது கிடையாது. தாவேகா ஒண்ணும் யோகியம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? அதே நேரத்துல திமுக. திமுக பண்ற விஷயங்கள் அதுவும் சரியானது கிடையாது. திமுக காரங்களும் யோகியமானவர்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. தாவேகா எப்படி இப்போ ரூட் மாஃபியாவை வச்சுக்கிட்டு ரீல்ஸ்ல ஏகபோகமான அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களோ, அதே கேடுகெட்ட வேலையா தான் திமுகவும் பண்ணியிருக்கு. திமுகவும் ரீல்ஸ்ல தான் ஆட்சியே செஞ்சிருக்கு. இப்போ ரூட் என்ன பண்ணுதோ, அதே தான் திமுக பெண் நிறுவனம் சபரீசனுடையது. அதை வச்சுக்கிட்டு திமுகவும் அதே தான் பண்ணியிருக்கு. ஏதோ இவங்கெல்லாம் ஒழுக்கமா, யோகியமான முறையில் ஆட்சி செஞ்ச மாரி தாவேக்காவை பிடிச்சு கடிச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன். 2 சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு எக்ஸ்-எம்எல்ஏ ஸ்டாலின் ரீல்ஸ்லாம் பண்ணாரே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ வச்சு கரூர்ல ஒரு மிகப்பெரிய சம்பவம். 1,00,000 சேர் மேல அங்க போட்டிருக்காங்க. திமுக பயங்கரமான ஒரு சம்பவத்த பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜி தரமான சம்பவத்த பண்ணியிருக்காருன்னு அந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ ரீல்ஸ் போட வச்சீங்களே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இன்ஸ்டா பிரபலங்கள வச்சு என்ன பண்ணீங்களோ, அதே மாரி யூடியூப் பிரபலங்கள வச்சுக்கிட்டு ஒரு குரல விதிய காமிச்சீங்களே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? நீங்க மறக்கலாம். எங்களாலலாம் மறக்க முடியாது. தாவேக்கா இப்ப பண்ணுது இல்லையா, இது எதுவுமே புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி திமுக என்ன இழவ எடுத்தாங்களோ, என்னத்தெல்லாம் பண்ணி கிழிச்சாங்களோ, அதே தான் தாவேக்காவும் கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்கா புதுசா ஒண்ணும் பண்ணவே இல்ல. திமுக பண்ணிச்சு இல்லையா, விளம்பரம் மாடல் அரசு. அதே மாரி தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா திமுகவினர பாருங்களேன், ஏதோ அவங்களாம் பெரிய உத்தம சீலர்கள் மாரி, யோகியவான்கள் மாரி, உத்தம புத்திரர்கள் மாரி பேசிட்டு இருக்காங்க. திமுக இந்த தேர்தல்ல தோத்தா கண்டிப்பா இவிஎம் மேல பழி போடுவாங்க அப்படின்ற மாரி தான் நாம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா சம்பந்தமே இல்லாம இன்ஸ்டா மேல பழி போட்டு சுத்திட்டு இருக்காங்க. இன்ஸ்டா பிரபலங்களால தான் இது மாரிலாம் நடந்தது. இன்ஸ்டால சின்ன சின்ன பசங்கள வச்சுக்கிட்டு இது மாரி பண்ணதுனால தான் நம்ம தோத்து போயிட்டோம்னு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்க 2 பேருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. எக்ஸ்-எம்எல்ஏ ஸ்டாலின் அந்த தேர்தல்ல ஒரு தோத்து போனதுக்கு அப்புறமா அந்த ஆபீஸ்ல இருந்து வெளியே வருவார் இல்லையா, அப்போ இவருடைய இந்த முகம் ஒரு மாரி பண்ணிடுச்சு. என்னதான் இந்த மனுஷன் மேல 1008 விமர்சனங்கள் இருந்தாலும், இந்த சிச்சுவேஷன்ல இப்படி அவருடைய முகத்த பார்க்கும் பொழுது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாது. ரொம்ப 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 சந்தோஷமா தான் இருக்கு. ரைட்டு. திமுகவை தொடர்ந்து திமுகவின் கார்பன் காப்பியா இருக்கக்கூடிய தாவேக்காவை இப்ப வச்சு செய்யலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இளதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். உங்களுக்கு சைடில் ஒரு இமேஜ் போடுறேன், அதை கொஞ்சம் அப்படியே பாருங்களேன். இவர் தான் திமுக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா. தாவேகா அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா. இந்த புகைப்படம் எப்போ எடுத்தாங்கன்னா, தேர்தல் பிரச்சாரத்துக்காக போயிருந்தாங்க இல்லையா, அப்போ எடுத்திருக்காங்க. காலையில நேரத்தில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்பொழுது பசிக்குது, நம்ம சாப்பிடலாம், சாப்பிட்டு பிரச்சாரம் பண்ணலாம். எப்போவுமே நாம இந்த ரோட்டு கடையில் தானே சாப்பிடுவோம், நம்ம எல்லாருமே ஏழை வீட்டு பசங்க தானே, நம்ம ரோட்டு கடையிலேயே சாப்பிடலாம் சொல்லிட்டு ரோட்டு கடையில் உட்காந்து தோசை சாப்பிட்டாரு. அப்போ எடுத்த புகைப்படம் தான் இது. இந்த புகைப்படத்தை வச்சு பயங்கரமா சிம்பத்திலாம் இவர் கிரியேட் பண்ணாரு. லாட்ரி மார்டினின் மருமகன், இவருக்கு பல கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்கு. இவர் வச்சிருக்கக்கூடிய கார்கள் எதுவுமே சாதாரணமான கார்களே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவரு ஏழை வீட்டு பையனாமா. தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்துல ரோட்டு கடையில நின்று தோசை சாப்பிட்ட இதே வாய் தேர்தல வின் பண்ணதுக்கு அப்புறமா, அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா என்னெல்லாம் பண்ணிருக்கு தெரியுங்களா? ஏதோ ஸ்கூலுக்கு போறேன், ஸ்கூல்ல போய் விசிட் பண்றேன், அங்க இருக்கக்கூடிய பசங்கள் கூட உட்கார்ந்து நான் சாப்பிடுறேன்னு சொல்லி ஒரு டிராமா ஒன்று போட்டிருக்காரு. அரசியல்வாதிகள் இப்படி சீன் போடுறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திமுக அமைச்சர்கள்னு எல்லாருமே இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்ல போய் பசங்க கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. பசங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதே சாப்பாட்டை தட்டுல வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க. பசங்க கூடயே உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. என்னதான் இந்த திமுக காரங்க பண்றது நாடகமா இருந்தாலும், அதை வெளியில இருந்து பார்க்கும்போது கொஞ்சமாச்சும் நம்பும்படியா இருக்கும். ஆனா இந்த ஆளு ஆதவ அர்ஜுனா இவர் பண்ணியிருக்காரு இல்லையா,
என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பழைய காமெடி, இந்த செந்தில் கவுண்டமணி காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. செந்தில் ஒரு ஃபாரினருடைய அவருடைய லக்கேஜ், இந்த ட்ரெஸ்ஸு, சூட்கேஸ் இது எல்லாத்தையுமே திருடிட்டு வந்துருவாரு. ஒரு டீ கடைக்கு வருவாரு. டீ கடைக்கு வந்து முறுக்கு வாங்கி, அந்த முறுக்க ஃபோர்க்ல சாப்பிடுவாரு. எத்தனை பேருக்கு அந்த காமெடி சீன் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. எனக்கு அந்த சீன் தான் இவரு இப்படி பண்ணும்போது ஞாபகத்துக்கு வருது. இந்த ஆளு பண்றதெல்லாம் பார்க்கறச்ச எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. திமுக காரங்களே தோத்துருவாங்க போல. திரு ஆதவ அர்ஜுனா திமுக காரங்களே தூக்கி சாப்பிட்டுருவாரு போல. இந்த ஆளு தான் இப்படின்னு பார்த்தா, இன்னொருத்தர் இருக்காரு. அவரு பிரபலம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் கமெடியன் தான். அவரு விஜய் ஃப்ரெண்டும் கூட. அவர் பேரு ஸ்ரீநாத். அவரு தூத்துக்குடியில நின்னு வின் பண்ணியிருக்காரு. அவரு ஒன்னத்த பண்ணியிருக்காரு பாருங்க. பாருங்க. இந்த தூத்துக்குடிய ஒரு போர்ட் சிட்டியா கம்ப்ளீட்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் தலைவரோட ஆசை, எங்களோட ஆசை. யோ, ஆல்ரெடி தூத்துக்குடி போர்ட் சிட்டியா தாயா இருக்கு. போர்ட் சிட்டியா இருக்கக்கூடிய தூத்துக்குடிய போர்ட் சிட்டியா மாத்துறது தான் இவருடைய லட்சியமாமா. இவருடைய தலைவரின் லட்சியமாமா. கீஞ்சுது போ. கடைசியாக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தேச விரோதிகளை சந்திச்சிருக்காரு. அந்த விவகாரத்தை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். திரு விஜய் காங்கிரஸ் கூட கூட்டு வச்சதுக்கு அப்புறமா, விசிக கம்யூனிஸ்டுகள் கூட கூட்டு வச்சதுக்கு அப்புறமா நிறைய மாறிட்டாரு. அவர்கிட்ட ஏகப்பட்ட சேஞ்சஸ் தெரியுது. ஏகப்பட்ட தேச விரோதிகளை சந்திச்சிருக்காரு. எஸ்எஃப்ஐன்னு ஒரு கேடுகட்ட அமைப்பு இருக்கு. ஒரு கேடுகட்ட தேச விரோத அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பின் நிர்வாகிகளை சந்திச்சிருக்காரு. அவனுங்க முன்னெடுத்து வச்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுறதாவும் சொல்லியிருக்காராமா. இத பாருங்க. இந்திய மாணவர் சங்கத்தின் கோரிக்கை ஏற்பு. தமிழ்நாடு அரசுக்கு நன்றி. தமிழகத்தில் உள்ள 75 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு ரூபாய் 80,64,00,000 நிதி ஒதுக்கீடு. இந்திய மாணவர் சங்கம் தமிழ்நாடு மாநில குழு. எஸ்எஃப்ஐன்னு சொல்லப்படுகிற இந்த கேடுகட்ட அமைப்பு எவ்வளவு கேவலமான கேடுகட்ட மோசமான தேச விரோத அமைப்புன்னா, திமுக காரணங்க 4ஆம் தர கருத்துக்கள்லாம் பேசுவானுங்க இல்லையா, அந்த கருத்துக்களை முதுகுல தூக்கின்னு சுத்துறவனுங்க. பாரத தேசத்தையும் பாரத பிரதமரையும் நம்ம நாட்டின் இறையாண்மையையும் ரொம்ப கேவலமா தொடர்ந்து பேசிட்டு வரவனுங்க. ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. அந்த சண்டை காரணமாக உலக சந்தைகள் ஸ்தம்பிச்சு போயிருக்கு. கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு உலகம் முழுக்க ஏற்பட்டிருக்கு. அந்த கச்சா எண்ணெயை ஏத்திட்டு வரக்கூடிய கப்பல்கள் ஈரானை தாண்டி வர முடியல. ஈரான் தொடர்ந்து அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இந்திய கப்பல்களுக்கு மட்டும் அவங்க அனுமதி தராங்க. இந்திய கப்பல்களை சேஃபா நம்ம நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கு காரணம் மோடி தான் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஈரான்ல இருக்கக்கூடிய அபிஷியல்ஸே அதை சொல்லியிருக்காங்க. ஆனா இவனுங்க இந்த எஸ்எஃப்ஐ, திமுக இவனுங்கள மாதிரியான கேடுகட்ட தேச விரோத அமைப்புல இருக்கக்கூடியவர்கள் இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, இந்த கப்பல்கள் வருவதற்கு காரணம் பாரத பிரதமர் கிடையாது, இந்தியா கிடையாது, ஈரான்காரங்க தான், இஸ்லாமியர்கள் தான். இஸ்லாமியருக்காக தான் அவங்கள அமுச்சு வைக்கிறாங்க. இஸ்லாமியர்களை மதிச்சு தான் அவங்க இது மாதிரிலாம் பண்றாங்கன்னுட்டு அந்த விஷயத்தையே மொத்தமா திரிச்சு சொல்றானுங்க, அவதூறு பரப்புறானுங்க. இதை விட மோசமான பல விமர்சனங்கள், தேச விரோத விமர்சனங்கள்லாம் இவனுங்க முன்னெடுத்து வச்சிருக்கானுங்க. சிஏ, என்ஆர்சி மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக இவனுங்க போராடி இருக்கானுங்க. சிஏ, என்ஆர்சி இதுக்கு எதிராக ஒருத்தன் போராடுறான்னா அவன் கண்டிப்பா தேச விரோதியா தான் இருப்பான். தேச விரோதியா மட்டும்தான் இருப்பான். பாஜகவுக்கு எதிராக பேசுறது, பாஜக தலைவர்களுக்கு எதிராக பேசுறதெல்லாம் தப்பே கிடையாது. பேசலாம், தாராளமா பேசலாம். உங்ககிட்ட லாஜிக்கே இல்லைனாலும் ஃபேக்டே இல்லைனாலும் நீங்க தாராளமா எதிர்த்து பேசலாம். ஆனா நேஷனல் செக்யூரிட்டி விஷயத்துல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இந்த நாட்டுக்கு எதிராக பேசுறீங்க இல்லையா, இது மாதிரிலாம் பேசுனீங்கன்னா உங்களை தேச விரோதிகள் தான் சொல்லுவானுங்க. அப்பேற்பட்ட தேச விரோதிகள் தான் இவனுங்க எல்லாருமே. தொடர்ந்து இந்த நாட்டின் மீதும் நாட்டின் பிரதமர் மீதும் நாட்டின் பாதுகாப்புக்காக கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராகவும் இவனுங்க வன்மத்தை கக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இப்பேற்பட்ட கேடுகட்ட தேச விரோத கூட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு, வெக்கப்பட வேண்டிய நிகழ்வு. எஸ்எஃப்ஐ இவனுங்களே மாணவர் அமைப்புன்னு சொல்லிப்பானுங்க. இவனுங்க மாணவர் அமைப்புலாம் ஒன்றும் கிடையாது. இவனுங்க தேச விரோத அமைப்பு, தேச விரோதிகள். இவனுங்க இடதுசாரி பயங்கரவாதிகள் இருப்பானுங்க இல்லையா, நக்சல் பயங்கரவாதிகள், இவனுங்களை ஒயிட் வாஷ் பண்ற கும்பல் இந்த கும்பல். இவனுங்களெல்லாம் ஏன் திரு விஜய் அவர்கள் சந்திக்கணும்? முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இந்த கேடுகட்ட நாதாரி கும்பலை ஏன் சந்திக்கணும்?
உண்மையாலே திரு விஜய் அவர்களுக்கு மாணவர் அமைப்புகளை ஊக்குவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குன்னா ஏபிவிபியை சந்திப்பாரா? திரு விஜய் அனைவருக்கும் சமமான முதலமைச்சர்னா தேசியவாதிகளான ஏபிவிபி அமைப்பினரை சந்திப்பாரா? ஏபிவிபி முன்னெடுக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றலானாலும் பரவாயில்ல, அந்த மாணவர் அமைப்பை விஜய் சந்திப்பாரா? அனைவருக்குமான முதலமைச்சராக இருந்தா அவங்களையும் சந்திப்பாரா? வந்தே